என்ன உருட்டு உருட்டுறாங்கப்பா! நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் மட்டும் கிடையாது. அவருடைய சகாக்களும் சேர்த்து என்னென்னலாம் உருட்டியிருக்கிறாங்கன்னு பார்ப்போமே. முதல்ல இப்ப திருச்சி கிழக்கு கூட்டத்தில நன்றி சொல்லப் போன விஜய் என்ன சொல்றாரு அப்டின்னா, அதாவது 6 மாசம் அமைதியா இருக்கிறோம்னு சொன்னவங்களால 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியலையாம். 6 மாசம் அமைதியா இருப்போம் அப்டின்னு யார் சொன்னது? மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஒரு அறிக்கையை குடுத்திருந்தார். இந்த ஆட்சி அமைந்த உடனே. அதுல அவர் ஒரு பேட்டி குடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 6 மாசம் நாங்கள் எந்த இடையூறும் தரமாட்டோம் இந்த ஆட்சிக்கு, புதிய ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொல்லல. அமைதியா இருப்போம்லாம் யாரும் சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா, என்ன அர்த்தம் அவர் சொன்னதுக்கு அப்படின்னா, இடையூறு தரமாட்டோம் அப்படின்னா, உங்கள் ஆட்சியில நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. உங்க ஆட்சியில தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடக்கும்போது, நீங்க வந்து இந்த ஆட்சி நடத்த தகுதியற்றவர். நீங்கள் பதவியை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டு, தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்த மாட்டோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்த மாட்டோம். உங்களை ஆட்சியை நிம்மதியாக நடத்துவதற்கு விடுவோம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் தான் 6 மாசம் இடையூறு தரமாட்டோம் அப்படிங்கிறது. அதுக்காக நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், வாயே திறக்க மாட்டோம், விமர்சனமே செய்ய மாட்டோம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க ஆட்சியில என்னென்னவோ தப்பு நடக்கும். நீங்களே குதிரை பேரம் நடத்துவீங்க. உங்க ஆட்கள்லாம் தாவேக்கா நிர்வாகிகள், பண்ணையார்கள் போல கீழ லெவல்ல போயிட்டு ஒவ்வொரு தொழிலதிபரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க 6 மாசம் அமைதியா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதனால விமர்சனமே பண்ண மாட்டோம். நீங்க எவ்வளோ மோசமான எந்த எல்லைக்கு வேணா போங்க. நாங்க விமர்சனம் பண்ணாம அப்படியே கைகட்டி அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்போம்னு யாராவது சொல்லுவாங்களா? இடையூறு தரமாட்டோம்னு சொன்னது தான் இவர் அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு 6 நாள்லயே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 6 நாள்லயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. 6 மாசம் அமைதியா இருப்போம்லாம் யாரும் சொல்லல. இடையூறு தரமாட்டோம்னு தான் சொன்னாங்க. அடுத்தது கவர்ச்சியில மயங்கி மக்கள் ஓட்டு போட்டாங்களாம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றாங்களாம். வந்து நான் என்ன அப்படின்னு நான் என்ன ஒரு கவர்ச்சி நடிகையா அப்படின்னு ஏதோ ஒரு ஆபாசமா சொல்ல வந்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அற்புதமான சிஎம் நமக்கு கிடைச்சிருக்காரு இல்லைங்களா? அதே மேடையில விஜய்க்கு பதில் சொல்ற மாதிரி அவருடைய கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி இப்போ வாரிய தலைவராக அவரை வந்து அவருக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. அவர் மேடையில் வந்து பேசி அவரே விஜய்க்கு பதில முன்னாடியே சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாருன்னு பார்ப்போமா? தலைவரே உங்களை பார்த்து எல்லாம் தேடி வராங்க. 90 வயசுக்காரர்லேருந்து நேற்று பிறந்த குழந்தைகள் வரைக்கும் வராங்க. எப்படி தலைவரே வந்தது உங்களுக்கு அந்த கவர்ச்சி கவர்ச்சி ஈர்ப்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்றார். நான் என்ன கவர்ச்சியாம் நான் என்ன அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டு முடிச்ச நம்ம தலைவர் விஜய்க்கு அவருடைய நிர்வாகியே பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்து நம்ம அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து பார்த்தோம்னா சமீப காலத்தில் அவங்க பேசுனதெல்லாம் நிறைய சர்ச்சையாகவும் ட்ராலாகவும் மாறுச்சு. கோவை சிறுமியை பற்றி கேள்வி கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து சிரித்தது, அது எதனாலும் தலைவர் பார்த்துக்குவாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மட்டும் பேசுங்க, பொலிட்டிக்கல் பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னது, இதெல்லாமே பெரிய ட்ராலாக மாறுச்சு. அவங்க போட்ட ரீல்ஸு இதெல்லாம் விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாரு கூடயும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் செல்ஃபி எடுக்கும்போது நம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. எல்லாரு கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு நேரா வராங்க. வெளியில வந்து பிரஸ் மீடியாலாம் வந்து நின்றுருக்காங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட பேட்டி கேட்கலாம், அவங்கக்கிட்ட செய்தி கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுருக்காங்க. நேராக வந்துட்டு இருந்தவங்க வெளியில ப்ரெஸ் இருக்கிறத பார்த்தோடனே அப்படியே அப்படியே ஒரு பக்கமாக வளைஞ்சு இப்படி போகிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இந்த வடிவேலு சுந்தர்சியை பார்த்த உடனே அப்படியே நகர்ந்து போவார் இல்லைங்களா? ஓரமாக அப்படியே பார்க்காத மாதிரி நகர்ந்து போகிறது. அந்த காமெடி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. ஸோ பெரிய நான் தான் யங்கஸ்ட் மினிஸ்டர், இது இப்படி ஒரு திறமையானவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு நேஷ்னல் லெவலில் கேம்பெயின் பண்ணப்பட்ட கீர்த்தனா இன்னைக்கு பார்த்தா ப்ரெஸ் மீடியா வந்தாலே நோ இன்டர்வியூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடியே வந்து அவங்க மீடியாவெல்லாம் போங்க போங்க போங்கன்னு கலைச்சி விட்றாரு. அவங்க சைடில் ஒதுங்கி பதுங்கி போகிறாங்க. அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க பாவம். அடுத்தது நம்ம இந்த வந்தே மாதரம் பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது தள்ளி விட்டுட்டு எடுத்த உடனே வந்தே மாதரம் பாடுறாங்க. அதுவும் ஃபுல் ஸ்டான்ஸாக பாடுறாங்க. வந்தே மாதரம் ஃபுல் ஸ்டான்ஸா அப்படிங்கிறது மதத்தை
பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாடல், மதவாத பாடலாக இது இருக்கிறது அப்படின்லாம் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அமைச்சர்கள் பதவியேற்கிற, முதலமைச்சர் பதவியேற்ற எல்லா விழாக்களிலுமே வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. கடந்த ஆட்சி காலங்களில் எப்பவும் நடக்காத வகையில் முதல் கோணலே முற்றிலும் கோணலமாக ஆகியிருக்கிறதே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துச்சு. மேற்கு வங்காளத்தில் கூட வந்தே மாதரம் வங்காள மொழியில் எழுதப்பட்ட அந்த பாடல் அங்கேயே பாடப்படலை, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாடப்படுது அப்படின்லாம் சர்ச்சைகள் எழுந்துச்சு. இதுக்கு நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் ஒன்று சொல்லியிருந்தாரு பாருங்களேன். இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன், அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இது லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்கள் வேணால் மைக் எடுத்துமே அவங்கக்கிட்டே கேளுங்களேன். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனால் அவங்க இது லோக் பவன், நாங்கள் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த டாக்டருங்களாம் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு இந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார் பாரு, சாரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ராஜ்மோகன் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணோம், ஆனாலும் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே விஷயத்த கேரளாவினுடைய முதலமைச்சர் அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். Singing Vande Mataram is not mandatory. This is not a provision of any of the act. Just like a flag code, nothing. This is a guideline only. We have certain decisions on that. If governor is having some complaint, I will discuss with the governor, definitely. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க. வந்தே மாதரம் பாடுறது மேண்டேட்டரியெல்லாம் கிடையாது. அது ஒரு உள்துறை அமைச்சகத்தோட கைட்லைன்ஸ். அதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்கள். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா ஃபாலோ பண்ணுவோம், வேணான்னா ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு அந்த 2 ஸ்டான்ஸாவில் தான், வந்தே மாதத்தில் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஃபுல்லாக பாடுறதுல உடன்பாடு இல்லை. கவர்னருக்கு இதில் ஏதாவது பிரச்சனை கவர்னருக்கு வந்ததுன்னா கவர்னர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 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 காங்கிரஸ் முதலமைச்சர், கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மாநில உணர்வு கூட நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கு இல்லையே அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமான செய்தி. கவர்னர்கிட்ட வேணும்னா நாங்கள் பேசிக்கிறோன்னு கேரளாக்கார சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் கவர்னர்கிட்ட சார் ரெக்வஸ்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர் போட்டு வந்த கோட்டை பற்றி பேசினார். பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் எதுக்கு தெரியுமா கோட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். அது பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்னு நான் சொல்லிலாம் தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும்ல பிளாக்கு எதை குறிக்கும்னு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கருப்பு அப்படிங்கிறது பெரியார் இயக்கத்தின் நிறத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத, இந்த கலரெல்லாம் பற்றி எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் பார்த்து தான் ஒவ்வொன்றையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய்க்கு காவி எதை குறிக்கும், காவி என்ன நிறம் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ஆன்லைனில் போட்டு எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆளுநர் மறுபடியும் அவரே தான், அவர் திருவள்ளுவர் ஃபோட்டோவுக்கு காவி ட்ரெஸ் போட்ட ஃபோட்டோவை போட்டு அவர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி எல்லா கட்சியினரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. திருச்சி கிழக்கு மீட்டிங்லையாவது வாய் திறப்பாரான்னு பார்த்தா இப்பயும் வாய் திறக்கல. கலரை பற்றி, கலருடைய பொலிட்டிக்கல் விஷயங்களை பற்றியெல்லாம் இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய தலைவர் தாவேகா தலைவருக்கு திருவள்ளுவருக்கு காவி அடித்தது அரசியல்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் நீங்கள் அதை பற்றி வாயை திறக்கல அப்படிங்கிறது. இது சம்பந்தமாக நம்ம விஜயினுடைய நண்பர் அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட ப்ரெஸ் போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கச்சத்தீவை பற்றி கேட்டாங்க, அப்போ மைக் முன்னாடி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ திருவள்ளுவருக்கு காவி அடித்ததை பற்றி கேட்டோம்னா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறார். அதை பற்றி இப்போ பேசுவானா அப்புறமா பேசுவோம். இதெல்லாம் பேசிட்டு ஒரு மேடையில் போய் நின்றுட்டு நம்ம ஆள் பேசுகிறாரு பாருங்களேன். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது தளபதியின் நண்பராய் பிறப்பது. சா,
ஔவையாருக்கு பாடம் எடுக்கிறதுல இவ்வளவு ஒரு கொடூரம் கால கொடுமை நடந்திருக்குன்னு ஔவையாரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம காவி அடித்ததை பற்றி கேட்டால் அதை பற்றி அப்புறம் பேசுவோம், கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸு. ஆனால் இங்கே வந்துட்டு ஔவையார் பாட்டை வச்சுக்கிட்டு தளபதியின் நண்பராய் பிறப்பது அரிது. அடுத்தது நம்ம அமைச்சர், நிதி அமைச்சர் மரிய வில்சன், அவர் ஒன்று பேசியிருக்கிறார். அதாவது இந்த விவசாய கடனை வந்து நாங்கள் 5 ஏக்கருக்கு வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இப்போ ஏன் நீங்கள் வந்து இப்போ பல கிரைட்டீரியா வச்சு 50,000க்கு மேலே தள்ளுபடி கிடையாது, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தா 5,000 ரூபா தான் தள்ளுபடி, இப்படிலாம் பல உருட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற. ஆர்பிஐ வந்து என்ன 50,000க்குள்ளே தான் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்களா? இல்லை 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினா 5,000 தான் தள்ளுபடி பண்ணணும், அதுக்கு மேலே தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டாங்களா? அப்படி எந்த ரூல்ஸுமே ஆர்பிஐ போட முடியாது. அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, 45லேருந்து 60 நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு கடனை தள்ளுபடி செய்தீர்களோ அந்த அமௌண்ட்டை முழுசாக கட்டிவிடணும் தமிழ்நாடு அரசு. இதுதான் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸு. அப்போ இவங்க எவ்வளோ கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2,000 கோடியை 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே முழுதாக தமிழ்நாடு அரசு அடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட ரூல்ஸ். அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை சரியில்லை, அதனால் எங்களால் பண்ண முடியலங்கிறாங்க. நிதி நிலைமை சரியாக இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வெள்ளை அறிக்கை வந்தோடனே நம்ம பார்க்க தான் போகிறோமே. சரி, அதை கூட ஓரம் வச்சுக்கோ. நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறது ஒரு உண்மையினே ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோமே. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். உங்களை இன்றைக்கே இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி ஆகணும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை விவசாயிகள் போராடினாங்களா? எதிர்க்கட்சிகள் அறிக்கை விட்டாங்களா? ப்ரெஷர் கொடுத்தாங்களா? எந்த ப்ரெஷரும் இல்லை. நீங்களாக தான் என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் பாருங்கள், 6 அடிச்சிட்டோம் பாருங்கன்னு ஒரு கிளைம் பண்ணிக்கிறதுக்காக இதை உடனடியாக அவசரமாக பண்ணியிருக்கீங்க. உங்களை யார் இப்போ பண்ண சொன்னாங்க? நிதி நிலைமையை சீராக்கிட்டு அடுத்த வருஷம் பண்ணுங்கள், இல்லை 6 மாதம் கழிச்சு பண்ணுங்கள், 3 மாதம் கழிச்சு பண்ணுங்கள், முழுசாக நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. வாக்குறுதி ஒன்று சொல்லிட்டு இப்போ வேற ஒன்று செஞ்சுருக்கிறீங்களே, இது மோசடியாக தெரியலையா அப்படிங்கிறது தான் விவசாயிகளோட கேள்வியாக இருக்குது. அதனால தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, அதை ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. உங்களை வந்து நிதி நிலைமை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரிப்போர்ட்டு கொடுத்து நவம்பர் மாதம் 2025 கொடுத்தது. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது அப்படிங்கிறது ஏப்ரல் 2026. ஆர்பிஐ ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குதுன்னு தெரிஞ்சு தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. நிதி நிலைமை கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு தெரிஞ்சு தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த ஹிந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியில் அவங்க இது பண்ணியிருக்காங்க, கணக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா தமிழ்நாடு அரசுக்கு செலவாகும் அப்படின்னா 5 வருடங்களுக்கு 5 லட்சம் கோடி தேவைப்படும். இதை கடன் வாங்காமல் எப்படி செய்வீங்க? கடனில் தமிழ்நாடு மூழ்குதுன்னு தெரிஞ்சு எதுக்கு 5 லட்சம் கோடி திட்டங்களை அறிவிச்சிங்க? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. தமிழ்நாடு கடனில் மூழ்கவில்லை, தமிழ்நாட்டினுடைய நிதி நன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் கடன் அப்படிங்கிறது அந்த அபாய எல்லையை தாண்டாமல் அதுக்கு உள்ள சேஃப் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்லேருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் தான் கதை விடுறீங்க. தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சீராக இல்லை, மொத்தத்தையும் சீரழிச்சிட்டு போயிட்டாங்க, வேரில் வெண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? கொடுத்த வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றணுமா இல்லையா? இன்றைக்கி வந்து பழைய ஆர்பிஐயோடைய கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து காரணமாக சொன்னால் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியும், விவசாயிகள் ஏற்றுக்க முடியும்? இப்படி பல கேள்விகள் ஒவ்வொன்றாக தாவேகா வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, பின்னாடி இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல பெரிய பெரிய பல்ட்டிகளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது.